வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மூலகுளம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக நின்றிருந்த குப்பை வண்டியில் மோதி காவல்துறை அதிகாரியின் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிவாரணம் கோரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் போராட்டத்தின் பொழுது வெள்ளத்தில் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து சென்ற மூதாட்டியிடம் தங்க கம்பலை பறித்து சென்ற நபரை 3 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் கோவில் நில மோசடி விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். புதுச்சேரி மூலகுளம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக நின்ற குப்பை வண்டியில் மோதி காவல்துறை அதிகாரியின் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தமிழ்ச்செல்வன். இவரது மகன் தமிழ்நிதி கதிர்காமம் அரசு கல்லூரியில் படித்து வரும் இவர் வழக்கம் போல் இன்று தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மூலகுளம் அருகே தனியார் மருத்துவமனை அருகில் வந்தபொழுது போக்குவரத்திற்கு இடையூறாக நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குப்பை வண்டியின் பின்புறம் வாகனம் மோதியதில் தலையில் அடிபட்டு தமிழ்நிதி ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் தமிழ்மணியை அரசு மருத்துவமனை கொண்டு செல்ல தனியார் மருத்துவமனையிடம் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர். ஆனால் அந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தர மறுத்துள்ளது. மாணவனுக்கு முதலுதவி சிகிச்சையும் செய்ய முன் வரவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் வேறொரு வாகனத்தில் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தமிழ்நிதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குப்பை வண்டியை அடித்து நொறுக்கியதுடன் ஆம்புலன்ஸ் தராத தனியார் மருத்துவமனை முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மணிமாறன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு முதல்ல எல்லா பேஷன் உள்ளவரும் ஃபுல்லா பணம் செத்தவனை கூட உள்ள வச்சிருந்து ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்து பணம் சார் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் யாருமே வந்து நினைக்கிறேன். ஒருத்தர் உள்ள வராங்க சார், ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அவங்க டிராமா கேர்ல இமீடியட்டா ஓகேங்களா. இப்போ இமீடியட்டா நம்ம அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லலாம். என்கொயரி கண்டக்ட் பண்றோம். 24/7 இந்த சைடுல இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் சைடுல சப் கலெக்டர் முன்னாடியில என்கொயரி நடக்கணும் சார். கண்டிப்பாங்க. யார் நாங்க வந்து ஆம்புலன்ஸ் கேட்டோமோ எல்லாத்தையும் நாங்க வந்து சொல்லுவோம். கண்டிப்பா நீங்க என்கொயரி பண்ணி தப்பு இருந்தா நிர்வாகத்துக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் சார். புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிவாரணம் கோரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் வெள்ளத்தில் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரி மாநிலமே வெள்ளக்காடானது. குறிப்பாக தாழ்வான பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டது. இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 5,000 நிவாரணமாக வழங்கப்படும் என புதுவை அரசு அறிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் ஒரு நிவாரணமா என எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் உருளைப்பேட்டை தொகுதி மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை மூலம் ஆய்வு செய்து அதிக நிவாரண தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் புயலால் பாதிக்கப்பட்ட டிவி உள்ளிட்டவை பொருட்களை காமராஜர் சிலை அருகே சாலையில் கொட்டி பொதுமக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் புதுவை அரசு உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மக்களின் திடீர் போராட்டத்தால் பிரதான சாலையான காமராஜர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அண்ணா இல்ல ஏற பாக்க சொன்னோம்.
புதுச்சேரியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து சென்ற மூதாட்டியிடம் தங்க கம்பளை பறித்து சென்ற நபரை 3 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மாதா கோவில் அருகே கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்பளை மர்ம நபர் பறித்து சென்று தலைமறைவானார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் எந்த துப்பும் கிடைக்காததால் குற்றவாளியை கைது செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் எஸ்பி வம்சிதா ரெட்டி தலைமையில் மேற்கு குற்றப்பிரிவு போலீசார் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மூதாட்டியிடம் கம்பளை பறித்து சென்றவர் அரியாங்குப்பத்தை சேர்ந்த திலீப் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மூதாட்டியிடம் பறித்து சென்ற தங்க கம்பளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திலீப் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழிப்பறி உட்பட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் கோவில் நில மோசடி விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி செய்த வழக்கில் கோவில் நிலத்தை மனைகளாக விற்க இடைத்தரகராக செயல்பட்ட சிவராமன் மனைகள் விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை ஆவணங்கள் தயாரிப்பில் முக்கிய குற்றவாளியான நில அளவையர் ரேணுகாதேவி பத்திர எழுத்தர் கார்த்தி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் வெளிவந்த நில அளவையர் ரேணுகாதேவியின் கணவர் குரு என்பவரை நேற்று நகர காவல் நிலைய போலீசார் நேற்று மாலை கைது செய்து அவரிடமிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பேருந்து மற்றும் சுற்றுலா வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் கோவில் நில மோசடியில் முக்கிய குற்றவாளியான தலைமறைவாக இருந்த ஜேசிபி ஆனந்த் இன்று காலை காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் முதலாம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு சரணடைந்தார். சரணடைந்த ஜேசிபி ஆனந்திற்கு மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து காரைக்கால் தனி கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ் மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் அதிமுகவினர் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு +2 வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனி தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரலில் நடைபெறவுள்ள 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதியான தனி தேர்வுகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் நாளை முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரையில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க பதிவு செய்யலாம் எனவும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கான விதிமுறை அறிவுரைகளையும் தேர்வுகள் பட்டியலையும் கல்வித்துறை இணையத்தில் அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புயல் நிவாரண நிதியை வியாபார வர்த்தக நிறுவனங்கள் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புயல் நிவாரணத்திற்காக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும், அதே நேரத்தில் பெரு வெள்ளத்தின் காரணமாக 50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் 2ஆம் கட்ட நிவாரண தொகையை அறிவிக்க வேண்டும் என்றும், முழுமையாக சேதமடைந்த வீட்டிற்கு ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் புயல் நிவாரண நிதியை அரசு உருவாக்க வேண்டும் என்றும், இதற்கு புதுச்சேரியில் உள்ள வியாபார வர்த்தக நிறுவனங்களை புயல் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியதாக அன்பழகன் தனது மனுவில் தெரிவித்துள்ளார்.
புதுவை மாநில கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வானது 15 மையங்களில் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தலைமைச் செயலக சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறுகிறது எனவும், அதன்படி புதுச்சேரியில் 15 மையங்களிலும், காரைக்கால் 2 மையங்களிலும், மாகே மற்றும் ஏனாமில் தலா 1 மையங்களிலும் நடைபெறுகிறது. தேர்வுக்கூட சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு செல்வகணபதி எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 18 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீன்பிடி படகின் இயந்திரம் கோளாறால் இயந்திரத்தை இயக்க முடியாமல் அதிக அலைகள் காரணமாக படகு இலங்கை கடற்படைக்குள் சென்றபொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 18 மீனவர்கள் ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள காரைக்கால் மீனவர் பால்மணி படகை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. மீனவர்கள் குடும்பத்தினர் என்னை நேரில் சந்தித்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை விடுத்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 நபர்களையும் படகுடன் விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு உதவி செய்ய முன் வர வேண்டும் என ஸ்ரீ முத்துமாரியம்மன் தெருக்கூத்து கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வாழ்ந்து வருகின்ற தெருக்கூத்து நாடக கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறையின் அதிகாரிகள் பாரம்பரியமிக்க தெருக்கூத்து நாடக சபை நடத்தி வருகின்ற கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசின் மூலமாக உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றனர். மேலும் தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் கலைஞர்களின் இறுதி சடங்கிற்கு 20,000 ரூபாயும், மாதந்தோறும் உதவித்தொகையாக 4,000 ரூபாயும், தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக நலவாரியம் அடையாள அட்டை வழங்க வேண்டும். கலைஞர்களின் நாடக சபைக்கு தேவையான உபகரண பொருட்களை வாங்குவதற்கு மானிய விலையில் உபகரண பொருட்களை வழங்கவும், தெருக்கூத்து கலைஞர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் எனவும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா கலைஞர்களின் மூலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் காரைக்கால் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் நவகிரக கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் தீபாய்ந்தன் கலந்து கொண்டு நன்கொடை வழங்கினார்கள். புதுவை மாநிலம் வில்லியனூர் கும்பியூன் சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் நவகிரக நூதன ஆலய ஜீர்ணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு 3ஆம் கால யாக பூஜை, மகாலட்சுமி ஹோமம், அஷ்டபந்தனம், மருந்து சாத்துதல், மகா பூர்ணாகதி, மகா மங்கள ஆரத்தி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகத்திடம் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார். இதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாகத்தினரிடம் நன்கொடையாக ரூபாய் 50,000 காசோலையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மூலகுளம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக நின்றிருந்த குப்பை வண்டியில் மோதி காவல்துறை அதிகாரியின் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிவாரணம் கோரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் போராட்டத்தின் பொழுது வெள்ளத்தில் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து சென்ற மூதாட்டியிடம் தங்க கம்பலை பறித்து சென்ற நபரை 3 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் கோவில் நில மோசடி விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.